ஹாய் மக்களே, மழை பிடிக்காத மனிதன் படம் எப்படி இருக்கிறது? விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ், சரத்குமார், சத்யராஜ், சரண்யா பொன்வண்ணன், தலைவாசல் விஜய், தனஜய், பிருத்வி இன்னும் மற்றும் நிறைய பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நிறைய நட்சத்திர பட்டாளங்களோட படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. விஜய் மில்டன் திரைக்கதை, வசனம், ஸ்க்ரீன் பிளே அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஒரே ஆள் ஒன் மேன் ஆர்மியாக பண்ணியிருக்கார். விஜய் ஆண்டனி மியூசிக் பண்ணியிருக்கார். படம் எப்படி இருக்கிறது? ஒர்த்தா பார்ப்பதற்கு? வாங்க அலசுவோம். விஜய் ஆண்டனிலேருந்து ஆரம்பிப்போமே. விஜய் ஆண்டனிங்கிறவர் ஒரு நல்ல மியூசிஷியன், ஒரு நல்ல ரைட்டர், ஒரு நல்ல டிரெக்டர். ஈவன் பிச்சைக்காரன் 2 நான் ரொம்ப ரசித்தேன். விஜய் ஆண்டனி இவ்வளவு திறமையானவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. படம் உண்மையாலுமே விஜய் ஆண்டனியோட படத்தில் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் ஆண்டனி ஒரு சினிமா பர்சனாக இல்லாமல் அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றிய ஒரு ஒப்பீனியன் இருக்கு இல்லையா, அவர் அப்பப்போ நிறைய ஷேர் பண்ணுவார். அவரோட வீடியோ நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த லைஃப்பை பற்றி நான் பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் பர்சனலாகவே விஜய் ஆண்டனி சாரை ரொம்ப ஆழமாக ஃபாலோ பண்ணுறேன். அவர் லைஃப்பை பற்றிய பார்வை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். அது நமக்கு நிறைய நேரத்தில் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த அளவுக்கு திறமை வாய்ந்த விஜய் ஆண்டனி ஒரு நல்ல டைரக்டர் மெட்டீரியல். எதுக்காக இந்த கதை எடுத்தார், எங்கே கன்வின்ஸ் ஆனார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரி, இதுக்கப்புறமா வருவோம். விஜய் மில்டன், எனக்கு விஜய் மில்டன் அவருடைய டைரக்ஷனில் வந்த கோலி சோடா ஃப்ரேம் பை ஃப்ரேம் இன்னைக்கு பார்த்தா கூட அந்த படத்தை ரசிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளவு திறமை மிக்க நல்ல படம். அது அவ்வளோ அழகாக எடுத்திருப்பார் அந்த படத்தை. இப்படிப்பட்ட விஜய் மில்டன் எப்படி இந்த கதையை கன்வின்ஸ் ஆனாரு, எங்க இதை கன்சீவ் பண்ணாரு, எந்த இடத்துல இந்த படம் ஓகே இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவர் கன்வின்ஸ் ஆனாருங்கிறது எனக்கு மிகப்பெரிய கேள்வியா இருந்தது த்ரூ அவுட் இந்த படம் பார்க்குறப்ப. விஜய் மில்டன் பண்ணதுல மிகப்பெரிய ஒரு தப்பு என்னன்னா, எப்போ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டனோ அப்போவே சினிமாட்டோகிராஃபியும் இதுவும் நான் சேர்ந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம் ஒர்க் ப்ரெஷர். ஸோ ஏதாவது ஒன்றுத்துல தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஒன்று இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு போவோம், ஒன்று இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு போவோம். அந்த மாதிரி ஹைலி ப்ரெஷர் ஜாப் அது. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாரு, 2த்தையுமே இவரே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய தவறு. என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் பேசிக்கலாகவே ஒரு சினிமாட்டோகிராஃபர். ஸோ விஷுவலி அது நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஓவர் ஃபோக்கஸ் போட்டு எங்கேயோ ஸ்க்ரீன் பிளேவை விட்டுட்டாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட் எனக்கு இருக்கு. படம் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல பேஸ் வாய்ஸில் படம் ஆரம்பிக்குது. பார்க்கறதுக்கு ஏதோ சம்திங் ஏதோ வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கார் போல அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆர்வத்தை தூணுது. என்னென்னா விஜய் ஆண்டனி ஜென்ரலாகவே ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க் பண்ணுவார். ஒரு மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு டல் ஒரு பர்சனாலிட்டி கேரி பண்ணுவார். எனக்கு அவர் எங்கே அந்த இதில் கன்வின்ஸ் ஆகிருக்காரு அந்த மாதிரி ஒரு ரோல்ல எனக்கு புரியல. த்ரூ அவுட் அவருடைய எல்லா மூவியுமே அதே சாயலில் வந்திருக்கிற மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது ஒப்பீனியன் டிஃபர். ஸோ நான் நினச்சேன் விஜய் மில்டனுங்கிற ஒரு ஆளும் விஜய் ஆண்டனிங்கிற ஒரு 2 பேர் ஒன்றா சேரும்போது ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட நிறைய மூவிஸ் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இல்லை இந்த மூவியை நான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இன்னைக்கு போய் காலையிலேயே டிக்கெட் வாங்கி இந்த படம் பார்த்தேன். என்ன சொல்றது, ரியலி படம் ஆரம்பிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே ஒரு போரிங்காகவே இருக்குங்க. ஓப்பனாகவே சொல்லலாமே. நான் விஜய் ஆண்டனி சார் மேலே நான் என்னைக்குமே விமர்சனத்தை கொஞ்சம் என்ன கடுமையாக சொல்லக்கூடாதுங்கிறத ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். பட் சில நேரத்தில் சில விஷயங்களை டைரெக்டாக சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் அவங்க திருப்பி அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. எங்கேயோ படத்தில் ஒரு தொய்வு நடந்துக்கிட்டே இருக்குது. லாஜிக் நிறைய அடி வாங்குது. அந்த ஒரு படம் பார்க்குறப்போ எஸ்பெஷலி கோலி சோடாவே அவரோட படத்தையே நான் எக்ஸாம்பிள் சொல்லலாம். மில்டனோடது என்னென்னா அந்த எட்ஜில் உட்கார வச்சிருப்பாரு. அது மிஸ்ஸிங் ரியலி. படம் ஃபுல்லாகவே ஒரு தொய்வு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி சரத்குமார் அண்ட் சத்யராஜ் மாதிரி ஒரு பெரிய ஜாம்பவான்கள் படத்தில் இருக்கிறப்ப அவங்கள ஒழுங்காக யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. தலைவாசல் விஜய் அவரோட ரோல் கொஞ்ச நேரம் இருந்தாலும் அதை நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி தனஜய் அவர் கன்னடா இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆள், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். அவரோட ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அந்த கேரக்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்காங்க. பிருத்வி
ஐ திங்க் செகண்ட் ஹீரோவாக வராருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஓவர் டூ பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்கிற ஒரு ஃபீல், கொஞ்சம் பப்ளியாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவோம் தெரியுமா, அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. செகண்ட் ஹாஃப் ஐ திங்க் கொஞ்சம் சீரியஸாக பண்ணும்போது இஸ் ரியலி குட். இ டான்சஸ் வெல், ரியலி நல்லா டான்ஸ் ஆடியிருக்காரு. ஸோ அது அந்த அந்த ஏரியாலாம் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அந்த ஒரு பப்ளி மாதிரி ஒரு இல்லை, ஐ திங்க் அது அவருக்கு சூட் ஆகலை. மேகா ஆகாஷ் ஒரு ஆறுதலுங்க படத்தில். சினிமாட்டோகிராஃபியும் மேகா ஆகாஷும் ஐ திங்க் ஷி ஹஸ் டன் ஹர் ஜாப் பர்ஃபெக்ட்லி. ஈவன் அந்த தங்கச்சியாக வர கேரக்டர் பொண்ணும் நல்லா பண்ணியிருக்கா. அண்ட் முரளி சர்மா ஆக்சுவலி ஓப்பனாக சொல்லணும்னா அவர் உள்ள ஸ்க்ரீனில் வந்தவொடனே கொஞ்சம் அந்த ஒரு தொய்வு கொஞ்சம் நீங்குது. அவர் வந்தவொடனே கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. என்ன கொஞ்சம் நிறைய லாஜிக்கெலாம் அடி வாங்குது. அவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ரவுடிக்கு அவ்வளோ பெரிய சிக்னலில் நின்று எல்லா கான்ஸ்டபிள் எல்லாரையும் கூப்பிட்டு சல்யூட்டு அப்படின்னு சொன்னான். இது எப்படி எனக்கு எங்கே கன்வின்ஸ் ஆனார்னு தெரில இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு. வெரி வெரி பேட் ஸ்க்ரீன் பிளே ரியலி. இதெல்லாம் வந்து ஓகேங்க, சினிமாங்கிறது ஒரு கற்பனை ஊடகம், அது சினிமாங்கிறது ஒரு கற்பனையான விஷயந்தான். பட் கொஞ்சமாச்சும் லாஜிக் வேணாவா? அவ்வளோ பெரிய ஒரு உயர் அதிகாரி எல்லாரையும் கூப்பிட்டு சிக்னலில் நின்று போலீஸ் ரவுடி வர்றப்போ அவருக்கு சல்யூட் அடிக்கிறதெல்லாம் டூ மச். அதாவது ஒரு ஒரு நல்ல டைரக்டருங்கிற அந்த ஒரு இதே கொஞ்சம் டவுன் ஆகுது அந்த இடத்துல. ஸோ அவர் கொஞ்சம் படத்தை கொஞ்சம் கேரி பண்ணிட்டு போகிறார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆக்சுவலி. அந்த அது ஒரு கேரக்டர் ஆறுதல் கொஞ்சம் அந்த படத்தை நம்ம உட்காந்து தொய்வு இல்லாமல் பார்க்குறதுக்கு. சரண்யா பொன்வண்ணன் ஏதோ கேன்டீன் நடத்துகிறாங்க, வரவங்களுக்கு சோறு போடுறாங்க. விஜய் ஆண்டனி ஒன்று அந்த பொண்ணுக்கு பின்னாடி திரியிறாரு, இல்லைன்னா கேன்டீனில் இருக்கார். படம் ஃபுல்லாக இது ரெண்டு தான் நடக்குது. சரத்குமார் என்ன பண்ணுறார், சத்யராஜ் என்ன பண்ணுறார், நிறைய கேள்வி இருக்குது. ஒரு இடத்துல கூட விடையே இல்லை. ஸோ படம் எப்படி இருக்கிறது, நான் ஃபுல் கதை சொல்ல இன்னும் என்ன சொல்கிறது, பாவம் டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கல. நான் ரியலாக சொல்கிறேன். ஏன்னா நாங்களாம் காசு கொடுத்து நிறைய பேர் காசு கொடுத்து போய் பார்க்குறோம். கொஞ்சமாச்சும் ஒர்த்தாக திங்கலாம். எனக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு இந்த கேள்வியை, டேரக்டர்ஸ்லாம் உண்மையாலுமே படத்தை எடுத்து முடிச்சுட்டு ஒரு தடவையாக போட்டு பார்ப்பாங்களா அப்படின்ட்டு. ஈவன் விஜய் ஆண்டனி சார் ஒரு நல்ல டேரக்டர், எங்கே கன்வின்ஸ் ஆனாருன்னு தெரில. சத்யராஜ், சரத்குமார்லாம் அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ். இந்த கதையில் இது நமக்கு இந்த ரோல் ஒர்க் அவுட் ஆகும்னு எங்கே கன்வின்ஸ் ஆகிருக்காங்கங்கிறது எனக்கு உண்மையாலுமே புரியல. எனக்கு இன்னுமே அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ போய் பாருங்கள். சுருக்கமாக சொல்லலாம், படம் எப்படி இருக்குது அப்படின்னா, தட்டு நல்லா இருக்குது, சாப்பாடு நல்லா இல்லைங்க. வணக்கம்.